ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் நிறுத்துமா. விட்ட வாய்க்கு வந்தபடி பேசுற. யார பார்த்து சுயநலவாதிங்கிற? அன்பு விட்டு விலகி இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கா. அன்பு இவளை தேடி வரும்போதெல்லாம் உங்க குடும்பத்தை போய் பாருங்க, என்ன தேடி வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர ஒரு நாளும் எனக்காக உன் குடும்பத்தை விட்டுட்டு வான்னு அவ சொன்னதே இல்ல. அவளை விட சின்ன பொண்ணு நீ வந்து அவளை கை நீட்டி அடிக்கும் போது கூட அவ அமைதியா நிக்கிறான்னா திருப்பி அடிக்க தெரியாதுன்னு இல்ல, உன் குடும்பத்து மேலயும் அம்மா மேலயும் வச்சிருக்க பாசத்தால. அதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அன்பு கிட்ட இருந்து ஒதுங்கிதான் இருந்தா. உங்க அம்மா அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது கூட அன்புவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவ வேணான்னு ஒதுங்கி போனா. அவளை போய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. இவ ஒதுங்கி போறதுனால என் குடும்பத்துக்கு என்ன நல்லது நடந்துச்சு? எந்த நல்லதும் நடக்கல. எங்க முன்னாடி எல்லாம் என் அண்ணா கிட்ட இருந்து விலகி போற மாதிரி நடிச்சிட்டு அவனை இன்னும் இவ கண்ட்ரோல்ல தான் வச்சிட்டு இருக்கா. ஏதோ நிக்கிறாளே துளசி, சின்ன வயசுல இருந்து என் அண்ணா தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் விரும்பினாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ என் அண்ணா கிட்ட இருந்து விலகி நின்னா. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு போராடினா. ஆனா இவ ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறா? இல்ல யாழினி, அன்புவும் துளசியும் தான் சேரணும்னு நானும் நினைக்கிறேன். அதனால்தானே நான் விலகி நிக்கிறேன். ஏய், உனக்கு நல்லா தெரியும் என் அண்ணாவை விட்டு விலகுனா அவன் இன்னும் உன்கிட்ட நெருங்கி வருவான்னு உனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் விலகுற மாதிரி நடிச்சு என் அண்ணாவை உன் வழியில வச்சிருக்க. நீ வெளியில பேசுற வார்த்தைக்கும் உன் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் அண்ணாவை உனக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சொந்தமாக்கிக்கணும்னு நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. யாழினி, வார்த்தையை விடாத. என்னடி பண்ணுவ? வார்த்தையை விட்டா என்ன பண்ணுவ? என் அம்மா மட்டும் வீட்டுக்கு வரல அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. வா, விடு துளசி. என்ன நீ சொன்னா கேளு. வா, இது புடி. உட்காரு. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. ஹலோ ஹலோ சார். சார் என்னாச்சு சார்? அம்மாவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா சார்? நீயும் அன்பும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போன 1 மணி நேரத்துக்குள்ள சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவுல உள்ள ட்ராக்ல ஒரு லேடி ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட முகம் செதஞ்சு போயிருக்கு, அடையாளம் தெரியல. ஆனா அவங்களுடைய உருவம், நிறம், வயசு, உயரம் இது எல்லாமே அன்பு அம்மாவோட ஒத்து போகுது. இத நான் அன்பு கிட்டே சொல்லியிருப்பேன். ஆனா அவர் காலையில ரொம்ப பதட்டமா இருந்தாரு. இத சொன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். உடனடியா அன்பு கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சு அவரை ஜிஹெச் மார்ச்சுவரிக்கு கூட்டிட்டு வா. சார் என்ன சார் சொல்றீங்க? பேச நேரம் இல்ல ஆனந்தி, சீக்கிரமா வாங்க. என்ன ஆனந்தி, என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் தான் போன் பண்ணாரு. ரயில்ல மோதி யாரோ ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அன்பு அம்மாவோட அடையாளத்தோட அது ஒத்து போதுன்னு சொல்றாருக்கா. உடனே அன்புவை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ, என்ன ஆனந்தி சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. அன்பு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. நான் அவர்கிட்ட போய் பேசி அவர் அங்க கூட்டிட்டு போறேன். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேக்கா. இப்பதான் யாழினி வந்து அவ்வளவு தூரம் கூட சண்டை போட்டுட்டு போயிருக்கா. நீ என்னடி திரும்பவும் போறங்கிற? அது சரியா வராது. வேணாம், நான் முத்து மூலமா சொல்லி அன்பு கூட்டிட்டு வர சொல்றேன். இல்லக்கா, என்னை அவங்க கொன்னாலும் சரி, அன்போட அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அது எனக்கு தெரியணும். நான் அன்பு கிட்ட போய் சொல்லணும். அது அன்போட அம்மாவா இருக்காது. அன்பு அம்மாவா இருக்க கூடாது. ஐயோ, இன்னைக்கு என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலக்கா.
மா, எங்க இருந்தாலும் திரும்ப வந்துருமா. நான் பேசுனது தப்புதான். என்ன நீயே மன்னிக்கலனா வேற யாருமா மன்னிப்பா? எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுமா, நான் தாங்கிறேன். ஆனா தப்பான முடிவை மட்டும் எடுத்துறாதம்மா. தயவு செஞ்சு திரும்ப வந்துருமா. மாமா, ஆ? அம்மா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா யாழினி, எல்லாருக்கும் போன் பண்ணிட்டேன். ஒருத்தர் கூட லலிதா வந்துட்டு போச்சுன்னு சொல்லவே இல்ல. அண்ணா எங்க இருக்கா? மாப்பிள்ள இப்பதாம்மா வந்தாரு, உள்ளதான் இருக்காரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாழினி, என் அம்மா படவே கூடுறா. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? போய் சாக சொல்லிட்டு இப்ப வந்து நல்ல மாதிரி அழுது நடிச்சிட்டு இருக்க. ஏய் யாழினி, நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி புரிஞ்சுக்காம இப்படி பேசுன என்னடி அர்த்தம்? நீ ஏதோ கோவத்துல வாய் தவறி வந்த வார்த்தை அது. அம்மாவை நான் எப்படி அப்படிலாம் சொல்லுவேன்? அதே மாதிரி கோவத்துல நாங்க உன்கிட்ட ஆனந்தி ஆனந்தின்னு சொல்லி ஏன்டா உயிரை எடுத்துட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் செத்துருங்கன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஏய் யாழினி, என்னடி பேசுற? ஏம்மா யாழினி, ஏம்மா கோவப்பட்டு இப்படி வார்த்தையை விடுற? இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. சின்ன வயசுல இருந்து என் புள்ள அன்பு என் புள்ள அன்புன்னு எவ்வளவு தூரம் உன் மேல உயிரே வச்சிருந்தாங்க. அவங்க உன்கிட்ட என்ன கேட்டுட்டாங்க? துளசிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே கேட்டாங்க. அந்த ஆனந்தியை விட துளசி எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? அந்த ஆனந்திக்காக அம்மாவை கூட விட்டு கொடுப்ப, ஆனா அந்த ஆனந்தியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேல்ல? உன்ன மாதிரி ஒருத்தனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க பாரு, அவங்களுக்கு இது வேணும்டா. நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இரு. அந்த ஆனந்திக்காக எங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நீயும் அவளும் மட்டும் சந்தோஷமா இருங்க. யாழினி, நீ என்ன புரிஞ்சுக்கலாம் எப்படி? நீ இங்க யாரையாவது புரிஞ்சுக்கிட்டியா? இங்க பாரு, அம்மாவை கண்டுபிடிக்காம இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. வெளியே போடா, வெளியே போ, வெளியே போ. யாழினி, என்ன பண்ற? எதுக்கு அவசரப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் அவசரப்பட்டு பேசல. நான் ரொம்ப தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். என் அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராம இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மீறி அவன் வீட்டுக்குள்ள வந்தா அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன். யாழினி, என்னம்மா பேசுற? எனக்கு வேற வழி தெரியல மாமா. அம்மா வீட்டை விட்டு போய் 6 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. எங்க இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ அதை யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இவனை என் கண்ணு முன்னாலே இருக்க வேணாம்னு சொல்லுங்க. இப்ப இவன் வீட்டை விட்டு போகல அப்புறம் நான் போயிடுவேன். வேணாம், நானே போறேன். என்ன மாமா நீ? அவ சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்துல பேசுறானா?